நம்ம எல்சியு அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பல மாதங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்ம பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷனில் எல்சியூவில் நெக்ஸ்ட் வர பென்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிமுகனும் பார்த்தீங்கன்னா நடிக்கப்படாத இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் விட்டே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ஸ் மூவியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு எல்சியூ மூவியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லோகேஷ் டைரக்ஷன் பண்ணலை. ரெமோ, சுல்தான் படங்கள் எடுத்த பாக்யராஜ் கண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் ரைட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் தான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே அவர் டைரக்ட் பண்ணாமல் இருந்தாலுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆக காரணம் எல்சியூ தான். ஸோ இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாரான்னு பார்ப்போம். அது வேறு இல்லாமல் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போகுது எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த இயர் பார்த்தீங்கன்னா எப்படியும் முடிஞ்சு இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நம்ம ராகவ லாரன்ஸ் சாரும், வில்லனாக பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் பாலியும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரவிமோகன் பார்த்தீங்கன்னா ஹீரோவா வில்லனா என்னன்னு தெரியல. எது எப்படியோ நம்ம இந்தியன் சினிமாலே பார்த்தீங்கன்னா ஸ்பை யூனிவர்ஸ்க்கு அப்புறம் பிக்கஸ்ட் யூனிவர்ஸ் பேக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்ன மாதிரியான சம்பவம்லாம் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.